ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் ஆரி ஒர்க் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் அதை தான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ஆரி கார்ட் வந்து ஸ்டாண்ட்லேயோ இல்லை ஸ்டூல்லையோ ஃபிக்ஸ் பண்ணி கீழே உட்காந்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுவோம் இல்லையா. இந்த மாதிரி கீழே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு பேக் பெயின் இருக்கும், கீழே குனிஞ்சே நம்ம பண்ணுறதுனால கழுத்து வலிக்கும், இந்த மாதிரி கை வலிக்கும், நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தாதுன்னு பிள்ளைங்களுக்கும் இதோட ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். அவங்களும் வந்து இதில் வந்து விளையாடுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு அது வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒர்க் பண்ண முடியாமல் டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் முடிச்சிட்ருந்தேன். இந்த மாதிரி ஸ்டூல் வச்சு தான் ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் அயன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணேன். அயன் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணுறதுல எனக்கு என்ன ட்ராபேக்னால், என் பிள்ளை அதில் இடிச்சிக்குவானோ, அதில் ஏதாவது அடிபட்டுருமோன்ற ஒரு பயம்தான். அவன் அதையே சுற்றி சுற்றி விளையாடுவான். அதுக்காக அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டூல் யூஸ் பண்ணேன். ஆனால் ரெண்டுமே சேம் ஹைட் தான். அவனுக்கு அந்த ஹைட் கரெக்டாக இருக்கும். அதுக்காக அவன் எழுந்திரிச்சு நிற்கும்போது எல்லாத்துக்குமே அவனுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு வேளை ட்ரேசிங் பண்ணணும் அந்த மாதிரி டைமில் காட்டை இந்த மாதிரி கீழே போடும்போது அது மேலேயே ஏறி உட்காந்து அவன் விளையாடுவான். அந்த மாதிரி அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது என்னமோ தெரியல, அது அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியுமா, ஆரி ஒர்க் பண்ண முடியுமான்னு யோசிக்கிற டைமில் தான் வந்து இந்த ஹைஃபை ஸ்டாண்டை பற்றி நான் யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் அந்த ஹைஃபை ஸ்டாண்ட் வந்து ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. அதனால் அதை நான் வாங்காமே இருந்தேன். ஒரு 10 to 12,000 கிட்ட சொல்லியிருந்தாங்க நான் கேட்கும்போது. இன்னொரு இடத்துல கேட்கும்போது 8,000 சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நம்மளே பார்க்கலான்னு சொல்லி தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி பக்கத்தில் உட்கார வச்சே ஒர்க் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் நேரம் தான் பிள்ளைங்க அப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எழுந்திரிச்சு அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் விளையாடுறதுக்கு அவனுக்கு கரெக்டாக இருக்கிறது இந்த ஆரி கார்ட் தான்ற மாதிரியே விளையாடுவான். அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஆரி கார்ட் எடுத்து 4 பக்கமும் 4 சேர் வச்சுட்டேன். 4 சேர் வச்சு அதுக்கு மேலே இந்த ஆரி கார்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த கார்ட்டோட ஹைட் வந்து நமக்கு அதிகமாகிடுச்சு. அவனுக்கும் வந்து இது எட்டாது. இது எட்டி வந்து அவனால் வந்து எதையுமே வந்து தொட முடியாது. அவனுக்கு வந்து இது ரொம்ப கார்ட்டோட ஹைட் அதிகமாகிடுச்சுன்றதுனால இவன் வந்து கீழேயே தான் விளையாடிட்டுருப்பான். இது உள்ளே போயிட்டு விளையாடிட்டு வருவான். இல்லை அந்த சேரையே பிடிச்சிட்டு விளையாடுவான். இப்படி தான் அவனால் விளையாட முடியும். இந்த ஸ்டூல் தான் வந்து அந்த சேருக்கு மேலே நான் வச்சுருக்கேன். வெறும் சேரில் மட்டும் வச்சா நமக்கு அந்தளவுக்கு ஹைட் வராது. இந்த மாதிரி ஸ்டூலில் வைக்கும்போது நமக்கு கரெக்டாக நம்ம இன்னொரு சேரில் உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டூல் வைக்கும்போது அந்த ஹைட் எனக்கு கரெக்டாக இருந்தது. உங்களுக்கு எப்படி வச்சா கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். குட்டீஸ் இருக்கிற வீட்டுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது பிள்ளைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நமக்கும் ஒர்க் பண்ண நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம கீழே வந்து உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ பேக் பெயின் இருக்குமோ அதெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி சேரில் உட்காரும்போது நமக்கு அந்த பேக் பெயின்லாம் இல்லாமல் இருக்கும். நம்ம வேணுன்றப்போ நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். சேரில் கொஞ்சம் சாஞ்சு உட்காந்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருந்தது. பிள்ளைங்க வரும்போது அப்பப்போ அவங்களுக்கு தேவையானதை மட்டும் பக்கத்துலேயே நின்று அதை செய்கிறதுக்கும், டக்குன்னு எந்திரிச்சு போக, டக்குன்னு வந்து உட்கார எல்லாமே வந்து இந்த சேரில் வந்து உட்காந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஹைஃபை ஸ்டாண்ட் வாங்க முடியுன்றவங்க அதை வாங்கிக்கோங்க. இல்லை இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம ட்ரை பண்ணோன்னா இந்த மாதிரி சேர் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். என் பையனோட அவனோட குறும்புத்தன வீடியோஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. அது கூடவே நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண ப்ளவுஸோட ஒரு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது 3யுமே வந்து நான் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். பாப்பாவோட வீடியோ, அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ், ப்ளவுஸோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
ஷார்ட்ஸில் ஒரு க்ரீன் கலர் ப்ளவுஸை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ ஒரு நல்ல வியூஸ் போயிருந்தது. ஒரு 87K வியூஸ் கிட்ட போயிருந்தது. அந்த வீடியோவோட ஃபுல் டிசைனிங் வீடியோ வேணும்னு சொல்லி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க கேட்டிருந்த அந்த டைமில் அந்த ப்ளவுஸோட எடிட்டிங்லாம் வந்து பெண்டிங்லேயே இருந்தது. அதனால் அந்த டைமில் போஸ்ட் பண்ண முடியல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ வந்து அந்த க்ரீன் கலர் ப்ளவுஸாக தான் இருக்கும். டேய் 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 இதுக்கப்புறம் வர வீடியோஸில் ஆரி கிளாஸஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஆரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸஸ் வரைக்கும் எல்லாமே வந்து எடுக்கலான்னு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீயாக தான் வந்து நான் எடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸாக இருக்கும். பண்ணு மறுபடியும் சூப்பர். இந்த மாதிரி உங்கள் ப்ளவுஸ்லேயும் ஆரி ஒர்க் போட்டு கொடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய நம்பர் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களோட டிசைன் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி டிசைனே நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். வேறு என்னென்ன டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து அதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.